ஒருத்தவங்களுடைய அப்பா உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், அம்மா அம்மாவா இருக்கலாம், தங்கச்சி தங்கச்சியா இருக்கலாம், தம்பி தம்பியா இருக்கலாம், அக்கா அக்காவா இருக்கலாம், அத்தை அத்தையா இருக்கலாம், மாமன் மாமனா இருக்கலாம். ஆனா ஒருத்தங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவியா இருக்க முடியாது. ஒருத்தங்களுடைய கணவர் உங்களுடைய கணவரா இருக்க முடியாது. அப்பா அம்மா அந்த பாசம் எல்லாத்தையும் நம்ம பங்கு போட்டுக்கலாம். ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு இருக்க அதை பங்கு போடவே முடியாது, போடவும் கூடாது. அப்படி செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் மகா பெரிய பாவம், பெரிய பாவம். நீங்கள் ஒருத்தருடைய உடல்ல இருந்து பாதி எடுத்துட்டு போகிற மாதிரி, அவங்க உடம்புல இருந்து அவங்க பாதி எடுத்துட்டு போகிற மாதிரி, கணவனை எடுத்துகிட்டு போனாலும் சரி, மனைவி எடுத்துகிட்டு போனாலும் சரி. விவாகரத்து வாணுங்களா, ஓகே. விதவையா, மனைவி இல்லாதவங்களா, ஓகே. ஏற்கனவே துணையோட இருக்கிறவங்க கிட்ட ஏங்க தொந்தரவு பண்றீங்க? அவங்க நல்லா இருக்கணும்னு ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க, பிரிச்சு விடாதீங்க. ரொம்ப பாவம், மிகப்பெரிய பாவம். என்ன தெரியுமா? அவங்க பிள்ளைங்க யாரு சஃபர் பண்றா கட்சியில, மன உளைச்சலுக்கு ஆளாவது யாரு? பிள்ளைங்க தான் சாமி. ஸோ அந்த உருவங்களை, எந்தெந்த உருவை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு நம்ம தான் பார்த்துக்கணும்.